இதுக்கு முன்னே நான் கொடுக்கறது போல் செய்திக்குன்னு சில இலக்கியம், அந்த பிரசங்க இலக்கியம்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவை. ஸ்பர்ஜன் வந்து பெரிய பிரசங்கத்தில் அவர் ரொம்ப பெரியவர், அதெல்லாம் அவசியம். அதுபோல் நம்ம இது பில்லி கிரகாம் ரொம்ப விசேஷமானவங்க. பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் அவங்க மீட்டிங் வைப்பா எதுவும் இல்லை இதுவரை. அதனால் நம்முடைய சபையில் கொடுக்கக்கூடிய செய்தி அப்படி இல்லை. இதுக்கு முன்னே உள்ளதை விட இனி வித்தியாசமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கூட நினச்சேன், இப்போ சென்ற இடையில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன், நல்ல பாஸ்டர். நாரில் பார்த்தபோது அவர்கிட்ட சில காரியங்கள் அவரும் பேசிக்கிட்டார். அப்போ ஒன்று சொன்னார், பாஸ்டர் நம்ம இனி அதெல்லாம் நினைக்கக்கூடாது பாஸ்டர், நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான். ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நிறைய சர்ச்சஸில் மேய்ச்சிட்ருக்காங்களே, அப்படியே மேய்ச்சலை விட்டுருவோம். அவங்க முகத்தை பார்ப்போம், உள்ளே பார்க்காதுங்க. சர்ச்சில் வந்து அவங்கள பாருங்கள், வீட்டுக்குள்ளே என்னென்னு பார்க்காதுங்க. அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும், ஊழியத்தை கொண்டு போக முடியும்னு சொன்னார். நல்ல பாஸ்டர். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் கூட சில சமயத்தில் கொஞ்சம் சோர்வடைகிறது உண்டு. ஏன் நாம் அண்ணன் சரியாக அடி வாங்கணும், குத்து வாங்கணும், நம்ம விட்டு நமக்காக சொல்கிறோம், புரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு. ஆனால் கர்த்தர் எனக்கு தெளிவாக்கி தருகிற காரணம் நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக என்னுடைய ஊழியம் அதுதாங்க. எனக்கு வேறு எதுவும் பெரிய கட்ட மாட்டணும், கார் வாங்க இடம், சைக்கிள் வைக்க இடம், அப்படியெல்லாம் அந்த எல்லை போல் வாங்கணும் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நார்த்தில் ஒரு சிலுவை நாட்டுக்கு கூட ஒரு அடி இடம் இல்லாமல் அவங்க கிடக்கும். எனக்கு சைக்கிள் வைக்க இடம், உலாவு இடம், பிள்ளைகள் பார்க்கு, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆராதிக்க இடம் தேவை. ஆண்டவர் வந்து வேத்தில் பார்த்தா ஆள் என்ன சொல்லியிருக்கேன், ஆள் எங்கிட்ட இருக்குன்னு இடம் வாங்கி சொத்து வாங்கி எங்குமே குறிக்கப்படலை. அதனால் நான் வேண்டான்னு சொல்லலை, அளவோடு இருக்கணும்னு சொல்லக்கூடியவன் நான். ரெண்டாவது, காசு பிரச்சனை தாங்க. எங்கேயாவது நீ காசு வாங்குவாங்கன்னு வேத்தில் சொல்லியிருக்கான், ஆலயம் கட்ட வாங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னு எங்கே சொல்லப்படலை. அதனால் கொடுக்கக்கூடாதா? கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி தான் செய்யணும். ஆனால் என்ன பாருங்கள், வாட்ஸ்அப் உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், எங்களுக்கு காணிக்கைகளை கொடுங்க. நம்ம சர்ச்சில் கொடுக்குறது கேட்காத நம்மள்ட்ட நாம் இதை கொடுத்துட்ருக்கோம். எப்போ கேட்க ஆரம்பித்தாலோ பப்ளிக்கில் நாம் அதை விட்டுறோம். உண்மை தான் சொல்கிறேன். பப்ளிக்கில் பேப்பரில் அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு இவ்வளோ செய்கிறேன் நீங்கள் கொடுங்க. அவங்கள்ட்ட என்ன கணக்கு, என்ன வழக்கு, என்ன செய்கிறாங்க யாருக்குண்டா கேட்க ஆரம்பித்தா விட்டுருவாங்க. அவங்க கர்த்தர்கிட்ட தான் கேட்கணுங்க. எந்த ஊழியக்காரன் கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நம்ம உள்ளங்களையவர். அப்படி தான் என்ன ஊழியங்கள் நடந்து வருது. அதுதான் வேதம் காட்டுகிற ஊழிய முறை. அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்ம பின்பற்றுமே தவிர கேட்டு பெரிய ஆளாக்கி கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. சோதரம் கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவாராக. அல்லேலூயா. அதுபோல் சபை நடத்துவதிலும் பிரசங்க வாணி இப்போ பிரசங்கம் கிடையாது. 1-2 வாரம் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அது எப்படி அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் தைரியமாக சொல்கிறேன், முன்னே பயப்படுவேன், தைரியமாக சொல்கிறேன். யாரும் எப்படி பேசலாம்ல கேள்வியை சர்ச்சில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன், கேட்க கூடாது. அதில் என்ன சந்தேகம் இருக்குது? என்கிட்ட எந்த விஷயம் நீங்கள் பேசலாம், வந்து தைரியமாக பேசலாம். அன்போடையும் தாழ்மையோடையும் பணிவோடையும் உங்களுக்கு பதில் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய கட்டளைகளை, ஆவிக்குரிய கட்டளைகளை மீற யாருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படணும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. உங்களுடைய அறிவு அல்ல, வேத வார்த்தையை நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடல், ஒரு அடியை பாடலாம் நினச்சி அதுக்கு முன்னே சின்ன குறிப்பை சொல்கிறேன். விவாகம் பண்ணி முதலாவது வந்து ஜோன்ட்டு போகிறாங்க. விவாகங்கள் பல பிரச்சனைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குன்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு பாரம் தான். பாரம் எல்லாருக்கும் உண்டு. அதனால அதுக்கான பாதைகளை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். கவனிங்க, வேறு வேணால் போட்டுருங்க, யார் வேணும் போட்டுங்க. கவனிங்க, ஏன் கிறிஸ்துவ நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சில குறிப்புகளை நான் காண முடிகிறது. வேதாம ரீதியாக நிறைய இருக்கலாம், ஆனாலும் வெளியரங்கமாக சில குறிப்பு. சென்ற நாளில் நான் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு கல்யாணத்தை பார்த்தேன். அது ஒரு ஹிந்து மேரேஜ், ஒரு இந்து கல்யாணம் நடத்தப்படுவது பார்த்தேன். எனக்கு என்ன இந்துக்கள் சொந்தக்காரங்களாக இருக்கேன், நான் போவேன். அப்பையும் பார்ப்பேன். நான் அண்ணெல்லாம் சேர்த்து போயிருக்கேன், நிறைய இப்பவும் போவோம். பொதுவாக நான் கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு போக வரனாலும் இந்து கல்யாணத்துக்கு போவேன், மற்ற கல்யாணத்துக்கு போவேன். ஏன்னா அவங்களுக்கு ஜோமன்லாம் சில நல்ல காரியங்களையும் பார்க்கலாம். அதுதான் ரைட், இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், நான் மற்ற ஊழியக்காரில் போல் என்ன நீங்கள் எடுத்தால் இருக்க மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பேன். அது அவ்வளோதான். அதில் மனசாட்சிக்கு வித்தியாசமாக இருக்காது, உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு வித்தியாசமாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன். சோதரம். அந்த ஹிந்து கல்யாணத்தில் பார்த்தோன்னா எப்பவும் போல் உங்களுக்கே தெரியுமே, நிறைய பேர் தெரியும். ஆனால் ஹிந்து பாலில் வந்தவங்க நிறைய இருக்கீங்க. அதில் என்னென்னா அவங்க முதல்ல கணவன் மனைவியுமா கையை பிடிச்சிட்டு அந்த அப்படியே சுற்றுவாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எங்களை பெற்று உலகத்தில் விட்டுட்டீங்க,
தனியாக இருந்து எங்களுக்கு ஒரு துணையை தந்துட்டீங்க, கையை பிடிச்சிருக்கோம், கைப்பிடி தந்துட்டீங்க. நாங்கள் இனி பாதுகாப்பு, இதுவரையிலும் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் இனி உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கன்னு சொல்கிறதான். ஹல்லேலூயா. புரியல, நமக்கு சீக்கிரம் புரியாது, ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுதான் புரியவங்க புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ இன்னொரு குறிப்பை சொல்கிறேன். சபையில் சில காரியங்களை சொல்ல ரொம்ப சங்கடமாக இருக்கும் பாருங்க, பயமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். ஏன்னு தெரியுமா? இந்த சபையில் ஒரு நிக்கோதேமும் உண்டு. ஒரு அந்த யோசுவ இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணாக்க போனாங்கல்ல, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் உண்டு, நிக்கோதேமும் வர வரிசை நிக்கோதேமும் உண்டு, 2 காசு போட்ட விதவையும் உண்டு. நான் ரட்சிக்கப்பட என்ன பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும், நித்திய ஜீவன் அடைய என்ன செய்யணும் கேட்டு திரும்பி துக்கத்தோடு போன ஐஸ்வர்யனும் உண்டு. இயேசுக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்ட பவுலும் உண்டு. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசும் இங்கே உண்டு என்று நான் நம்புகிறேன். அதுதான் உண்மை, வேதாம் ரீதியா. நான் இன்னார்னான்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் வேணும் எனக்கு தெரியாது, உண்டு, இருக்கும். இது இஸ்ரேல் பயணத்திலும் இருந்தது. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது இது கஷ்டமான கூட்டம். என்னன்னா கோராகு கூட்டத்தார் எப்போ கூட்டம் சொல்லிட்டே இருப்பான், பெரிய ஆபத்து, ஜாக்கிரதை, பெரிய ஆபத்து. அந்த கூட்டம் எப்பவும் இருக்கும். இதெல்லாம் இருந்து தான் இயேசு ஊழியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லி பார்த்தார், உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான். இவனு கேட்குறாங்களே இல்லை, அடுத்து இந்த நீதான் பான்னு சொல்லிட்டார். ஆனாலும் உணர்வு இல்லை பாருங்க. உணராதவன் உணர மாட்டான், அவன் அடுத்தவனை இடற பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் உங்களுக்கு ஜாக்கிரதைக்காக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், என்ன சொல்கிறாருன்னு யாரும் நினைக்காதுங்க. கேட்டால் ஒன்று தான் சொல்கிறேன், அவ்வளோதான். திருந்த முடிஞ்சால் திருந்திங்க, உணர முடிஞ்சால் உணர்ந்துடுங்க. இப்போ தான் அந்த பரிசை இந்த யோசேப்பு நிக்கோதையும் கொல்லப்பட்டவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் ஏன்டா இதெல்லாம் பேசுகிறாரு, நமக்கெல்லாம் தேவையாது, நம்மெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கணும். உண்மைதான், என்ன மன்னிக்கும்படி கேட்குறேன். ஏன்னா ஒரு சிலர் நல்லா இருப்பீங்க, ஆனால் யாரோ ஒருவருக்காக 100 ஆடில் 1 இடக்கூடாது, அதுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த ஆவிக்குரிய உணர்வு எல்லாருக்கும் வேண்டும். நம்மோடு எல்லோரும், நான் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரனும் இணைந்து வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு வாஞ்சை. அப்போ அதில் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறவனா என்ன கர்த்தர் ஏற்படுத்தலை, அதை இந்த நாட்களில் தெளிவுபடுத்திட்டேன். நான் என்னென்னா எதுக்கு நமக்கு ரொம்ப வயசான காலத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு உள்ள காணிக்க வாங்கிட்டு போயிடலாம், அங்கே என்ன வடக்கு கிடக்கு போனால் இல்லை. இதை கருத்து சபையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்பதை ஆண்டவர் எனக்கு திட்டமாய் உணர்த்தி இருக்கிறார் இந்த நாட்களிலே. அல்லேலூயா. தவறு செய்கிறவரில் கண்டிக்கலைன்னா அந்த வீட்டில் அவன் தகப்பனா? ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது கண்டிக்காத ஒருவன் தகப்பனா இருக்க முடியாது. ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது அதை சுட்டிக்காட்ட, தண்டிக்க, ஏற்றபடி அதை சரிப்படுத்த தவறியவர்கள் பெற்றோர்கள் அல்ல. நிறைய பெற்றோர் உலக வாழ்க்கையில் சரிப்படுத்துவாங்க, ஏன்னா படித்து மேலே வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட்டுருவாங்க. தவறு. உலகத்தில் எல்லாம் நீங்கள் சரியாக்கினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா பிள்ளைங்க வாழ்க்கை ஃபெயிலியர். எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியாது. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இது பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்க, வளர்த்து வாங்க. அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு வீட்டில் இருக்கட்டும். ஒரு பெரியவங்க வந்து இது பிள்ளைகள் எழும்புறாங்களா, படித்து கொடுங்க. இன்றைக்கெல்லாம் படித்து கொடுக்குறது இல்லை. எப்படி நடந்துக்கணும் பிள்ளைகள் வீட்டில், பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிடணும், இதெல்லாம் படித்து கொடுக்கல. படித்து கொடுங்க நீங்கள். அது உங்களுடைய சமாதானத்துக்கு அது ஏதுவானது, கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமைக்கு அது ஏதுவானது. உங்களுடைய குடும்பங்களில் தேவனுடைய நாமம் பயப்படுவதற்கு இதெல்லாம் தேவை. அதில் எப்படி நாம் நன்மையாக செய்யலாம், நன்மை செய்யலாம், எப்படி ஏற்றபடி இது என்ன சொல்கிறது, எல்லோருக்கும் தேவநாமத்துக்கு மகிமையாக நாம் நடந்துக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்கு மகிமையாக எப்படி இருக்க வேண்டும், உலகத்தில் அலங்காரமாக எப்படி இருக்க வேணும்னு நாம் நினைக்கிறோம்ல, தப்பு இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தப்பு இல்லை. ஆவிக்குரிய நன்மையில் நான் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கலன்னா எல்லாமே தப்பாய்ப்போம். புரியுதா? அல்லேலூயா. நான் இப்போ எதற்காக சொல்கிறேன், உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை அது உங்களுக்கு அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய நன்மை உங்களுக்கு வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். புரியுதா? உலகத்தில் உள்ள நாகரிகம், ஃபேஷன் அதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. சரியானவைகள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அதை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நான் பேசுகிறேன். இன்னைக்கு எப்படி தெரியுமா சபையில், குடிச்சிட்டான் ஒருத்தன், ரோட்டில் பிரச்சனை பண்ணிட்டான், வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அவர் நல்ல எல்லாம் நல்லா ஈடுபாடுள்ள சகோதரன், குடிச்சிட்டார், கொஞ்சம் ஒரு சைஸாக இருக்கார். பாஸ்டர் நம்மளை ஏசுவாரோ இன்னும் தெரியல, ஏச மாட்டார் அப்படின்னு 7 தடவை விழுந்தாலும் தூக்கி விடுகிறார் நம்முடைய ஆண்டவர். பேதுரு உழவில்லையா?
சாவில் விழவில்லையா? நீ ஏன் கலங்குகிறாய்? விழுந்ததை குறித்து வருந்த, எழுந்து வா, கர்த்தர் உன்னை அரவணைப்பார், உன்னை உயர்த்துவார். ஆஹா, இன்னைக்கு குடிச்சே தப்புன்னு சொல்லலை, அவனுக்கு சந்தோஷம். 2 பேரை கூட்டி வந்துடுவான், அடுத்த சபையிலேருந்து கூட்டி வந்துடுவான். எங்கே பாஸ் எப்படி பாஸ் தெரியுமா? ஒரு தாயை போல தேற்றுவாருப்பா, தகப்பனை போல அணைப்பாருப்பா. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தருக்குள்ளே உருவாக்காமல் வேறு என்னங்க எனக்கு வேலை? ஏன்னா டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குறிப்புகளை குறித்து நிறைய எழுதியிருப்பேன். ஆமாம், எனக்கு என்ன சந்தேகம் வருது, நான் எதுக்காக ஜெபிக்கிறேன், என்னென்ன இடங்களில் நான் கூட கொஞ்சம் மாறி நிற்கலாம், அப்படியெல்லாம் யோசித்தபோது கர்த்தர் எனக்கு தெளிவாய் சொன்னவர்களே இப்போ தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை உருவாக்குகிற காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். நம்முடைய பாதை அது பரலோக பாதை. அல்லேலூயா, அது பரலோக பாதை. அல்லேலூயா, சோதரம். அல்லேலூயா. எதற்காக நாம் வருகிறோம், ஜெபிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்காக. We must have the right understanding about God's kingdom and its way. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அதற்கான வழியும் குறித்த சரியான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் எதுவுமே நமக்கு சமானம் தராதுங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் தருவார், சந்தேகமே இல்லைங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாருங்க, இந்த கீழே போனேன் 2 அம்மா மாதிரி பிள்ளைகளுக்கு பால் ஏதோ என்ன ஊட்டிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதோ என்ன ஸ்பூனில் ஊட்டிகிட்டு இருக்காங்க. என்னங்க, ஆராதனை மத்தியிலையும் யாரும் என்ன நல்ல பிள்ளைகள் திரும்பி போக மாட்டாங்க. ஆனால் தன் பிள்ளைக்கு தேவை கை குழந்தை, 6 மாதம் 8 மாதங்களான்னு வச்சுங்க, அல்லது 1 இயர் ஆகிடலாம், அவங்களுக்கு கொண்டு ஊட்டுறாங்க பாருங்க. அந்த தாய்க்கு இதை செய்ய முடியும்னா உங்களை பெற்ற, மறுபடியும் உங்களை பெற்ற ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தராமல் இருப்பாரா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆமேன். இந்த கெட்டுப்போன கிறிஸ்தவ ராஜ்யத்திலே, இன்றைய ராஜ்யத்திலே ஒரு சத்துள்ள ஒரு சபையாக, சத்துள்ள ஒரு விசுவாசியாக, ஒரு விசுவாசி போதுங்க உலகத்தை அசைக்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் இருக்க வேண்டும், என் சபை இருக்க வேண்டும், என் குடும்பம் இருக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. இது இல்லைன்னா எனக்கு வேலை இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இது இல்லைன்னா எனக்கு இந்த சபையில் இல்லை, எந்த சபையிலும் வேலை கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் யார் சம்பாதிக்கிறதோட எனக்கு சம்பாதிக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. முடியுமோ முடியாதோ வேறு, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இன்றைக்கு நான் எப்படியும் சம்பாதிக்கலாமே அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு சொல்லுவேன்னு சரியாக புரிஞ்சுடுங்க. அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்து எங்கேயாச்சும் சொன்னால் தப்பாகி போவோம். அதனால் அது அல்ல, உங்களை சம்பாதிக்கிறதாங்க. உங்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் சம்பாதிப்பது எனக்கு இல்லை. இன்றைக்கி அநேகர் தங்களை கிறிஸ்துவை ஜனங்களை தங்களுக்கு சொந்தமாக்குகிறார்கள். இல்லை, கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் உங்களை மாற்றி கொடுப்பதே சபையின் வேலை. பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுதாங்க சபை. சபைன்னா கிறிஸ்துடைய சரீரம்னு பேர் சொல்லுது. உங்களை அநேகர் தப்பாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஆமாம், ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் சொன்னார், அங்கே ஒரு சண்டை அதான் சௌகரியமாக இருக்கும். ஒரு கீழே இருந்த பைபிளை இன்னொரு சௌகரியம் எடுத்து மேலே வச்சாங்க, டேபிள் இது சேரில் வச்சாங்க. எழும்பிட்டாங்க அந்த சௌகரியம். என்ன நீ அதையும் எடுத்து மேலே வச்சேன்? இல்லை பைபிள் அது ஓன் பைபிளா? ஏன் பைபிள்? அது ஏன் பைபிள் இல்லை, நீ ஏன் எடுத்த? நீ ஏன் தொட்ட? அதை உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிடிச்சிட்டாங்களா 1/2 மணிக்கு சண்டை பொரிசாயிட்டு ஆட்கள் கூட்டி நிற்குது. பாஸ்டர் வந்தார், என்ன விஷயம்? பாஸ்டர், இவன் என்னுடைய பைபிள் நக்கல் வச்சேன், இவன் ஏன் எடுத்து மேலே வச்சேன்? தொடக்க அவளுக்கு என்ன ரைட் இருக்குது? நடந்ததை சொல்கிறேன். இதாங்க இன்றைய பந்தோபஸ்து சபை. அப்படி யாராங்க இருக்கீங்களா? உங்களை யாராக இருப்பீங்க, யாருன்னு தெரியல. எனக்கு ஒரு சில காரியங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஆளை சொல்ல மாட்டாங்க. நான் பேர் சொல்லிடுவேன், இனி எல்லாம் பேர் தெரிஞ்சால் சொல்லிடுவேன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குனால பேசுகிறேங்க. ஆமாம், இல்லை எங்களை சரியாக்க முடியாது, சரியாக்க கூடாதுன்னு இருந்தால் சொல்லிடுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு மூவ் எனிவேர், நோ ப்ராப்ளம். ஆமாம், சில விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா ஏன்ட்ட கேளுங்க. ஏன்னா நான் ஒரு தவறு செய்ய பயப்படுவேங்க, நல்லா சொல்லுவேன். பப்ளிக்லேயோ எங்கேயும் ஒரு தவறு செய்ய நான் பயப்படுவேன். உங்களுக்கு எதிராக ஒரு தவறு செய்ய நான் பயப்படுவேன். அப்படி தவறு செய்துட்டு யாராவது சொன்னால் நீங்கள்கிட்ட கேட்கலாமே. யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்கல. பற்றிங்களா? கேட்கணுங்க. நீங்கள் அதை தவற இன்னும் ஒரு தவறில்லாத காரியத்தை தவறுன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றதை விட என்கிட்ட கேட்டதை சரி பண்ணியிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக நான் இதை சொல்லுகிறேன். இதுக்கு ஏதுவாக இன்றைக்கி ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7:8. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம்
கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும், நல்லா புரிஞ்சிடுங்க, இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு எழுத்து நிறுவம் உங்களை மனஸ்தாபப்படுத்தி துக்கப்படுத்திட்டு, ஆனால் நானும் மனஸ்தாபப்பட்டிருக்கேன், ஆனால் இப்பொழுது எனக்கு மனஸ்தாபம் இல்லை. காரணம் நீங்கள் அதனால சரியாயிட்டீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை துக்கம், எங்களுக்கும் துக்கம் உண்டு. துக்கத்தோடு தான் பேசுகிறோம். சரி, அம்மா மாதிரி பிள்ளைகளை அடிச்சுட்டு அழுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அப்பா மாதிரி பிள்ளைகளை பையன் ரொம்ப அடிச்சுட்டா அப்புறம் அழுவாங்க. அதுதான் எழுதுறாரு. அந்த இதுதான் சபையில் இருக்குது, அதுதான் இருக்கணும். அடுத்த வருஷம் வாசிக்கிறேன். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்றாரு? நான் எழுதுனதுனால கண்டிப்பினால நீங்க துக்கப்பட்டீங்க, நானும் துக்கப்பட்டேன், ஆனால் இப்போ சந்தோஷப்படுறேன். காரணம் என்ன? அந்த துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லுகிறார். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அப்போ நம்ம சொல்லும்போது ஒன்று உங்களுக்கு தப்பாகவே தெரியலாம், நீங்கள் திருந்திடுங்க, அது உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய துக்கம் அடையாவிட்டால் எங்களால் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள். புரியுதா? நீங்கள் துக்கப்படாவிட்டால், என் வார்த்தை உங்களை துக்கப்படுத்தாவிட்டால் நீங்கள் நஷ்டப்படுகிறீர்கள் என்று அங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. அமைதியாய் சிரிச்சுக்கிட்டே பேச எனக்கு ரொம்ப கிருபை தருவாராக. நான் என்னைக்கு நினைப்பேன் தோற்றுருவேன். எனக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றார், சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னா வசனத்தினால உணர்த்தப்படுவதனால, எழுதுவதனால, கண்டிக்கிறதுனால துக்கம் நீங்கள் அடையலைன்னா நீங்கள் நஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் 4 வயசு 7 வயசு 10 வயசு 15 வயசு பிள்ளைகள் எப்படியோ அப்படித்தான் எனக்கு நீங்கள் நான் தைரியமாக சொல்கிறேன். ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுக்கலாம், ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம். இல்லை இவன் என்ன தெரியாதா, என் ஊரில் தெரியாதா, நான் ரொம்ப மோசமானவன் எனக்கு தெரியும். ஆமாம், சவுல் ஆளையே கொன்னவன். ஆமாம், பேதுரு என்னெல்லாம் பண்ணவர் தான், மறுதளிச்சவர் தான். ஆமாம், நான் அவங்களோடலாம் நல்லவன் கிடையாதுங்க. ஆமாம், பட் ஐ வாண்ட் டு பி சின்சியர் டு மை காட். என் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னு நினைக்கிறவன் நான். ஆமாம், யாருமே உத்தமம் இல்லை, நிறைய விலைக்கு போகிறான். பட் ஐ வாண்ட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆல்வேஸ். தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னு நினைக்கிறவங்க நான் நினைக்கிறேன், ஒளிஞ்சு ஓடுறவன் இல்லை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புவதை உண்டாக்குகிறது. அப்ப தேவனால் ஏற்படுகிற துக்கம், பரிசுத்தாவினால் வசனத்தினால் பாஸ்டர் பேசுகிறதுனால் ஏற்படுகிற துக்கம் உங்களுக்கு உண்டாகாவிட்டால் நீங்கள் பின்பு மனஸ்தாபப்படுவீர்கள். அதைத்தானே சொல்லுகிறார். இது இங்கே வந்து அந்த வசனத்தை ஆவியான ஒருத்தர் எடுத்து வாசிக்கிறேன். எனக்கு பெருசங்க வசனம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடித்து உட்கார்ந்து படிக்க வேண்டி சொல்லி அவங்க மனசாப்பட்டு படிக்கலைன்னா பின்பு அவர்கள் தோற்று போவார்கள் இல்லையா? அதுதான் சொல்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமும் அடையலாம். லௌகிய துக்கம்னா பிசாசு கொடுக்கிற துக்கம். உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் நீங்கள் அடைகிறீர்களா? பிசாசு கொடுக்கிற மாம்சத்தின் துக்கம் அடைகிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கிருபையா இருப்பாராக. ஸ்தோத்திரம். அடுத்து இன்னும் அப்படிதான் என்ன இது எழுதிட்டே இருக்காரு. இருக்கட்டும். அவன் தேவனுக்கேற்ற துக்கம் வரும்போது நீங்கள் யாரும் அதனால் சோர்ந்துடக்கூடாது. உங்களை ஆராய்ந்து பாருங்க. துக்கப்படும் போது உங்களை ஆராய்ந்து பாருங்க. அடுத்தவங்களை பார்க்காங்க. நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரேனா, கவனிங்க. சமயத்துக்கு வரேனா, ஆராதனையில் நான் எப்படி இருக்கிறேன், என் வீட்டில் என் கணவனை கூட்டிகிட்டு வரேனா, என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேனா சர்ச்சுக்கு, அல்லது எங்கே அலைய விட்டுருக்கிறேனா, என் குடும்பமாக சேர்ந்து போகிறோமா,
நேரத்தை போய் சர்ச்சில் கொஞ்சம் ஏதாவது வேலை செய்ய விடுறாங்க பிள்ளைகிட்ட சொல்கிறோமா? இதெல்லாம் பெற்றோர் கவனிக்கணுங்க. ஒரு சிலர் நல்லா கவனிக்கிறாங்க, கருத்தை அந்த பிள்ளைகளை ஆசிரிப்பாராங்க. அல்லேலூயா. நம்ம அந்த இது யூத் மீட்டிங்கில் இப்போ ஒரு புதிய பையன் வரான், நம்ம ரிஷிக பையன், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நல்ல உற்சாகமாக இருக்கிறான். ஆமாம், ஜோம் பண்ண சொன்னால் பிரமாதமாக ஜோம் பண்ணுறான், இங்கிலீஷில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான். அவன் எவரையும் யாரையும் நம்ம சரி பண்ணணுங்க. நான் அவனை 2 போடு போட்டிருக்கேன், அதனால தான் சரியாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தாத்தாவை போட்டிருக்கேன் 2 போடு. ஆகவே கொஞ்சம் நாம் அவங்கள உற்சாகப்படுத்தும் வந்துடுவாங்க. அப்போ அவங்க என்ன பெற்றோர் பிள்ளை கவனிக்கணும். அந்த பையன் சாட்சி சொல்கிறான், நீ ஏன்டா சொல்லலைன்னு வீட்டில் கேட்கணும். நீ அவங்க காரியங்களை சரியா செய்யணும். நான் அங்கே போகிறேன் இங்கே போனால் நீ முதல்ல சர்ச்சைக்கு வாட, குடும்பமாக சர்ச்சைக்கு வாங்க. இப்போதான் குடும்ப பெற்றோரை விட்டு தனியாக போனீங்கன்னா நாளை எப்படி உங்களோட இருப்பாங்க? அப்போ யூஆர் பேயிங் த வே. நீங்கள் தான் ஒளி இது அவங்கள அமைக்கிறீங்க. கல்யாணம் பிறகு அம்மா தெரியாது அப்பா தெரியாதுன்னு விலை போகிறக்குள்ள ரீசன் இதுதானே. ஆலயத்தில் வேதனை சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமுறை கன்றுகளை போல இருப்பாங்க. இது எதுவுமே நீங்கள் நடத்தலையே, அதை உணர மாட்டேங்களே. ஆவிக்குரிய ஒழுங்கில் பிள்ளைகளை கரெக்டாக நடத்துங்க. ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்காந்துங்க, பைபிள் வாசிக்க சொல்லுங்கள், அவங்கள ஜோம் பண்ண சொல்லுங்கள். தெரியலைன்னா இதை கற்றுக் கொடுங்க, கவனிங்க. பிள்ளை எங்கேயாவது தனியாக இருக்கிறது அப்படி செல் பார்த்துருக்கேன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அதை போன வாரம் எங்கேயோ சொன்னேன்னு நினைக்கிறேன். கவனம், ஜாக்கிரதை. இது பையனுக்கு குற்றம் இல்லை, அவன் செல் பார்க்குறது அவன் குற்றம் இல்லை, உங்கள் குற்றம். நம்ம சர்ச்சில் யூத்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், சில வருஷத்துக்கு முன்னால் காலையில் 7:30 மணிக்கு அவங்க வரணும்னு உற்சாகப்படுத்தி காலையில் இட்லி இங்கே கொடுப்போம். டிஃபன் நீங்கள் வீட்டில் சாப்பிட வேண்டாம், நேரம் ஆயிரும்னு கொடுப்போம். நாங்கள் ஆர்வம் எடுக்கிறோங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. வாக்கியதோ வாக்கியலையோ ஆர்வம் எடுக்கிறோங்க. அதுக்குள்ள பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்கள் பெற்றுக்கொள்வோம். காலையில் பிள்ளைகளை 4 மணி 4:30 மணி 5 மணி 5 மணி வீடுகளை தட்டி எழுப்புனது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எதுக்காக? எங்களுக்கு வேறு வேலை இல்லையாங்க, வேலை. இதெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்களே. உங்கள் வீட்டில் பிள்ளைகளை தட்டி விடுறோம், நீங்கள் எழுப்புனா எழும்ப மாட்டேங்கிறான். பாஸ் வந்திருக்காரு, சத்தம் கேட்டால் எழும்பிடுவான். நாங்கள் வந்து எழுப்பிட்டுருக்கோம். எதுக்கு நினைக்க மாட்டேங்களே. அவன் போயிடுவான்னு தெரியுது, சிஸ்டருக்கு என்கிட்ட சொல்லலையே. பாருங்கள், பிள்ளைகள் அவனுக்கு இது அவன் குற்றம் இல்லை. இன்றைக்கி போய் என்ன ஏமாற்றி இருக்கிறான், ஏமாத்தினான தப்பு இல்லை. இந்த பருவத்தில் அப்படி தான் செய்வாங்க, அது எனக்கு தெரியும். புரிஞ்சிடுங்க. உங்கள் பிள்ளைகளோடு தவறும்போது நான் கண்டிக்கிறேன்னா அது தப்பு நினச்சி அடிக்கிறேன்னு நினைக்காதுங்க. அது பிள்ளைகள் பருவத்தில் இருக்க வேண்டிய குற்றம், அப்படி தான் தவறு இருக்கும். அதை நான் கரெக்ட் பண்ணணும். நான் கோமா பேசுவேன், கோமா அடிப்பேன், ஆனால் உள்ளத்தில் இல்லை அன்பு, உள்ளத்தில் இருக்கிற அன்பு, அதனால தான் அடிக்கிறேன் பேசுகிறேன். புரிஞ்சுக்கிடுங்க, புரிய முடிஞ்சா புரிஞ்சுடுங்க, புரியாட்டி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இப்போ தான் நான் ஓப்பனாக தானே பேசுகிறேன். அல்லேலூயா. பின்ன இதில் என்னென்னா, என்னை பிடிக்கலைன்னா எதையாவது பேசலாம், உங்களை பிடிக்கலன்னா எதையாவது பேசலாம்ல. அந்த சுவாத்தை விடுங்க, குறை சொல்கிற சுவாத்தை விடுங்க. வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, குறை சொல்லுகிறவன் ஆக்கினைக்கு தப்பவே மாட்டான். ரோமர் 2ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. நாம் பேசுகிற குறையினால நம்ம நியாய தீர்ப்புக்கு ஆளாக்குறோம். சும்மா இருந்தால் தப்பு செய்து சும்மா இருந்தால் பொழைச்சிக்கலாம். தப்பு செய்து அடுத்தவனை குறைஞ்சனா நான் செய்ய தப்புக்குள்ள தாண்டனா என் மேலே வந்துருங்க. இது உண்மை. வேதம் பேசுறது உலகத்தானே சொல்கிறான். ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. இன்னொருக்கு காயம் உண்டாக்குறவர்களாக இராதுங்க. இன்னொரு இதயத்தை வேதனைப்படுத்துறவர்களாக இராதுங்க. இன்னொருக்கு ஒரு பிரச்சனை கேள்விக்குறியாக இராதுங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதோட நீங்கள் ஒரு காயத்தை தாங்கிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சொல்கிற வார்த்தை செய்கிற ஒரு காரியம் உங்களுக்கு காயத்தை உண்டானா தாங்கிடுங்க. அதை வச்சு நியாயம் பேசாதுங்க. நீங்கள்லாங்க பெரிய நியாயவாளி, உங்களோட நியாயவாளி நிறைய இருக்கிறாங்க, அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அதுதான் காரியம். நீங்கள் தெரிஞ்சதை பேசி நீங்கள் என்னென்னா நியாயத்தை வெளிப்படுத்துறீங்க. உங்களோட அதிக ஞானிகள்லாம் அங்கே இருக்காங்க சர்ச்சில், ஆனால் பேசாமல் இருக்கிறாங்க, கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. நான் எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி போகணும், கஷ்டமானது தான். அதனால தான் இப்போ இதில் ஓப்பனாக பேசுகிறேன். இனி எதாவது ஓப்பனாக பேசிடுவேன். ஆமாம். அதனால் நீங்கள் எப்படி தவறுலாம் வாழுங்க. தப்பாக இருக்காங்க. தப்பை செய்த உடனே கண்டுபிடிச்சி பேசலை என் வேலை. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்தால் தான் அது அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்குது, பிரச்சனை இருக்குனால நான் பேசுவேன், இல்லை பேச மாட்டேன். அல்ல நேரடியாக பேசி விட்ருவேன். கண்டம் புரியுதா? ஒரு ஆவிக்குரிய சபையில் நடந்தது, வேதாந்தத்தை எடுத்து வச்சு நடந்த சண்டே நான் சொன்னோம்ல, அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவங்க எங்கே இருப்பாங்க? மாற்றிடுங்க சுவாபத்தை. நியாயம் பேசாதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நியாயத்தையும் பேசலைங்க. அதுதான் அங்கே சர்ச்சை. இவ்வளோ பேசுகிறீங்களே, அன்பு உங்களிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. கேளுங்களேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சிந்திங்க. யாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நான் பேசுகிறதெல்லாம் எனக்கு சேர்த்தான். சிந்திங்க. நான் மனுஷர் பாஷைகளையும்
தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அல்லேலூயா. எப்படி மனுஷர் பாஷை நம்ம லாங்குவேஜ், தூதர் பாஷை அந்நிய பாஷை வச்சுக்குவோம், ஆவிக்குரிய பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம். ஒரு வெண்கலத்தை கீழே போட்டு பாருங்க. ஏன் சத்தமிடுகிற வெண்கலம் போட்டிருக்கு? ஒரு வெண்கல தட்டு அப்படி பிளேட் அப்படி கீழே போட்டு பாருங்க சிவனில், அது அப்படியே அந்த சத்தம் வந்து அப்படியே அந்த அவன் பார்த்துருக்கலாம். அதான் சத்தமிடுகிற வெண்கலம். அந்த டம்முன்னு சத்தம் எழுமோ அந்த சத்தம் மல்ல 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 சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அந்த அன்பு இன்னைக்கு இருக்காங்கல்ல, யோசிச்சு பாருங்க. அன்பு இருந்தால் நீங்கள் பேசுவீங்களா? ஏன் பார்த்து போக முடியல, ஏன் என்னை இடிச்சிட்டு போகிறான்னு பேசுவீங்களா? எனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்பீங்களா? பெந்தேகோஸ்தே சர்ச்சை ஞாபகம் வச்சுடுங்க. பெந்தேகோஸ்தே சர்ச்சை எல்லாத்தோட படு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கணும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிங்க. அநேக போதகர்கள் வேறு வழி இல்லாமல் தான் மந்தை நடத்துகிறாங்கன்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நான் அப்படி நடத்த விரும்பலை. ஐ எம் நாட் ஃபார் தட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருதனும் இது கடைசியில் பின்பற்றலையே, அதனால நான் சாக வேண்டாம்னு சொன்னாரா? எல்லாரும் ஓடிட்டான். இல்லை, இவங்களுக்கு வேண்டி நான் எப்போ சாகணும்? நான் சொல்லி சரிதானே உங்களே? எல்லாரும் ஓடிட்டான். இவங்களுக்கு வேண்டி நான் ஏன் சாகணும்? அவர் செத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, சரிதானா? மனித நியாயத்துக்காக சரிதானே? ஒருதனும் இல்லையே. இல்லை, யாரும் இல்லாவிட்டாலும் தேவநீதி அவர்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய உத்வேகம். அதுதான் கடமை. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை செய்கிறேன், சொல்ல சொன்னாரோ அதை செய்கிறேன். என்னை கண்டவன் இது பிதாவை கண்டான், என்னை கண்டவன் என்னை அனுப்பினவரை கண்டான். என் வார்த்தையின்படி செய்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். இவ்வளவு சொல்லியிருக்காருல்ல. என்னை கண்டவன் ஆண்டவரை பிதாவைகளை காண்பியும். என்ன இது பிலிப்பு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி என்ன துணிக்குது? போ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்ன வார்த்தை உங்க உள்ளங்களை எப்படி இப்போ பேசுது? எனக்கு உள்ளத்தில் ஒன்று பேசியிருக்கு. நான் சொல்லட்டா? என்னை கண்டவன் என்னை அழைத்தவரை காண வேண்டும். என்னை கண்டவன் என் அழைத்தவரை கண்ட சொல்லுக்கு என் சாட்சியின் வாழ்க்கையும் அதனுடைய பிரதிபலன்களும் இருக்க வேண்டும். சபை இருக்க வேண்டும். அதுபோல உங்களையும் அதுதான் முன்மாதிரியாக சொல்லிட்டு போயிருக்காரு. Give the first importance to the church and the word of God. You can lose anything for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக எதை நீங்க இழக்கலாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, give importance to it. அல்லது உங்க சுயத்தால நீங்க வேத வசனங்களை ஆளுகை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. சரி, இது பார்த்தோம். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினான். அது இதை பார்த்தோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் நான் சொல்கிறேன். அடுத்து அன்பு சார்ந்த எல்லாத்தையும், அது அநியாயத்தில் அயுக்கியமான செய்யாது. சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் நம்புங்க, எல்லாத்தையும் நம்பு. அன்பு எல்லாத்தையும் விசுவாசிக்கும். நாம் சரியானதே விசுவாசிக்க முடியல. இந்த பைபிளே விசுவாசிக்க மாட்டேங்கிறோமே. பைபிளில் குறை உண்டா? நான் எஸ்கேப் பண்ண வழி இருக்கான்னு பார்க்குறோமே. அன்பு கடைசியில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எல்லாமே குறை உள்ளது. கடைசியில் சொல்லுவார், இவைகளிலெல்லாம் அன்பே பெரிது. அல்லேலூயா. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன், அறிந்திருக்கிறபடியே அறிந்து கொள்வேன்.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. எல்லாரையும் அன்பு இருங்கன்னு சொன்னார். இது போல் சொல்லியிருக்காருல்ல, எல்லாரையும் நீங்கள் அன்பு இருங்க. எல்லாரோட நீங்கள் என்ன வேண்டியபடி நீங்கள் இணைந்து நடங்க. ஆனால் எல்லாத்துலையும் அல்ல சொல்லியிருக்காருல்ல. அப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தை விட்டே போக வேண்டியிருக்குமே. பிறகு கடலுக்குள்ளே போய் வாழ்கிறது அது சொல்லியிருக்காரு. ஞானம் வேணும். வாழ்க்கையெல்லாம் ரொம்ப போயிடலாம். எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் லைஃப் முடிச்சிட்டுல, என் லைஃப் முடிச்சிட்டு நீங்கள் அறிவில்லை இல்லையா, ஏன்னா லைஃப் முடிச்சாச்சு. உங்கள் லைஃப் ஒரு நாள் இதை போல் முடியுங்க. இருக்கிற நாளில் நாம் சிந்திச்சாதான். அந்நிய பாஷையை பற்றி பேசுகிறேன். இன்னொரு சம்பவம் உண்டு, நல்ல சம்பவம் உண்டு. என்னென்னு ஞாபகத்துக்கு டப்புன்னு